ஹலோ எவ்ரிவான், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். இன்னைக்கான டாபிக் வந்துட்டு ஜோடியாக் சைன் ரீடிங், ராசி பலன். உங்களுடைய ராசிப்படி உங்களுக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்ற ஒரு கைடன்ஸ் வந்து பார்ப்போம். 4 பைல் வச்சிருக்கேன். பைல் நம்பர் 1 வந்து பாருங்க. மேஷம், சிம்மம், தனுசு. பைல் நம்பர் 1 மேஷம், சிம்மம், தனுசு. யாரெல்லாம் இந்த ராசியோ நீங்க வந்து பைல் நம்பர் 1 பார்க்கலாம். பைல் நம்பர் 2 ரிஷபம், கன்னி, மகரம். ரிஷபம், கன்னி, மகரம். பைல் நம்பர் 3 மிதுனம், துலாம், கும்பம். மிதுனம், துலாம், கும்பம். Pile number 4 கடகம், விருச்சகம், மீனம். கடகம், விருச்சகம், மீனம். ஸோ இந்த 4 பைல்ல நீங்க எது வேணாலும் சூஸ் பண்ணுங்க. உங்களோட ராசி எந்த பைல்ல இருக்கோ அது சூஸ் பண்ணி பார்க்கலாம். உங்களோட லவ்டு ஒன்ஸுக்கு பார்க்குறீங்க அப்படின்னா கூட, உங்களுக்கு பிடிச்சவங்களோடது மற்றவங்களோடது பார்க்கணுன்னா கூட அவங்க எந்த ராசியோ அந்த பைல் எடுத்து பார்க்கலாம். ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். டைம் ஸ்டாம்ப் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், அங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க. பைல் நம்பர் 1. ஸோ யாரெல்லாம் இந்த பைல் மேஷம், சிம்மம், தனுசு, யாரெல்லாம் இந்த ராசியோ உங்களுக்கு இந்த ஜூலை மந்த் வந்து என்ன மாதிரியான ஒரு மெசேஜஸ் வருது ஜஸ்ட் பார்க்கலாம். Okay, what simplicity? Okay, simplicity வந்து இருக்கு. Okay, what star card? Got King of Sword, Knight of Wands and 7 of Wands. Okay. Pile number 1. See, pile number 1 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு எடுத்த உடனே சிம்பிளிசிட்டி அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இந்த மந்தே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி உங்களோட தீமே வந்து ரொம்ப சிம்பிள். ஓவராலாக வந்துட்டு பார்க்குறப்போ எதையுமே ரொம்ப பெருசாக்காம, ஓவராக ரியாக்ட் பண்ணாமல், ஓவராக வந்துட்டு இந்த எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் காமிக்காம நார்மலாக இருந்தாவே, சிம்பிளாக இருந்தாவே நிறைய விஷயம் அட்ராக்ட் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா சைலண்ட்டாக வேலை செய்யணும். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு மந்த் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு ஷோ ஆஃபும் பண்ணக்கூடாது. அதே மாதிரி உங்களோட பிளான்ஸ், டீட்டெயில்ஸை பற்றி யார்கிட்டையும் எதுவும் சொல்லாதீங்க, இன்க்ளூடிங் யுவர் ஃபேமிலி. உங்களுடைய சொந்த குடும்பமாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் ரகசியமாக வச்சு எஸ்பெஷலி இந்த ஒரு மாதம். ஏன்னா ஒரு சில பேர் வந்துட்டு நீங்க உங்களை மீறி ஒரு சில ரகசியத்தை வந்துட்டு வெளியில சொல்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அது மூலியமாக வந்துட்டு நீங்க தேவையே இல்லாத ஒரு நெகட்டிவ் எனர்ஜி, தேவையில்லாத ஒரு பொறாமை, கம்பேர் பண்றது, இது எல்லாத்தையும் நீங்க வந்து அட்ராக்ட் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ
அது வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க. அண்ட் நீங்கள் செய்கிற வேலையுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்பலாம் ஸ்ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டெல்லாம் செய்யணும்னு அவசியமே இல்லை. இந்த ஒரு வாரம் சிம்பிளாக ஈஸியாக கூலாக நீங்கள் வந்து செஞ்சீங்கன்னா கூட அதில் வந்து பெனிஃபிட் இருக்கும். நீங்கள் செய்கிற எந்த வேலையுமே வந்துட்டு பிடிச்சு செய்யணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அண்ட் அதே மாதிரி வந்து உங்கள் வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இப்போது ஒரு நல்ல நியூஸ் வந்து இருக்குது அண்ட் ரொம்ப நாளாக ஒரு ப்ராஜெக்ட் விஷயத்தில் பிரச்சனைகள் இருக்குது. ஒரு ப்ராஜெக்ட், புது ப்ராஜெக்ட் நான் தேடிட்டு இருக்கேன், எனக்கு இன்னும் கிடைக்கல, நான் ஆசைப்பட்ட மாதிரி அந்த ஒரு ப்ராஜெக்ட் இன்னும் எனக்கு கிடைக்கலன்னு சொல்லிட்டு இருந்தவங்களுக்கு இந்த ஜூலை மந்த் வந்துட்டு நீங்கள் ஆசைப்பட்ட அந்த ப்ராஜெக்ட் வந்து உங்களை தேடி வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்களுடைய அந்த எதிர்கால கனவு இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அது வந்து கொஞ்சம் வீக்காக தெரியுது, இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்துட்டு இருங்க. நிறைய வந்துட்டு மோட்டிவேஷன் தேவைப்படுது. ஓகேங்களா? ஸோ நிறைய ஐடியாஸ் எடுத்துக்கலாம், நிறைய வந்துட்டு டீட்டெயில்ஸ் தேவைப்படுது. அதாவது உங்களோட வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்துட்டு நிறைய டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் இன்னும் கலெக்ட் பண்ணணும், நிறைய இன்னும் வந்துட்டு ரிசர்ச் பண்ணணும். இது எல்லாமே வந்துட்டு டெஃபினெட்லி வந்து தேவை. அண்ட் ஒரு சில பேர் வந்துட்டு ஒரு ரொம்ப லக்கி இந்த ஒரு மந்த் வந்து உங்களுடைய ஒரு வேலை வந்து எய்தர் ஆன்லைன்ல இல்லைன்னா வந்துட்டு ஆஃப்லைன் நேர்லேயே வந்துட்டு செய்யற மாதிரி, இல்லை ஆன்லைன் மூலயமா வந்துட்டு கிளைண்ட்ஸோ இல்லை யார் மூலியமா கனெக்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஒரு சில பேர் கோர்ஸ் புதுசாக ஜாயின் பண்ண நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது வந்து ஆன்லைனில் இல்லைன்னா ஆஃப்லைனில் கூட நேரடியாகவே கிளாஸுக்கு போய் ஜாயின் பண்ணுவீங்க, இல்லைன்னா வீட்டில் இருந்து லேப்டாப் வச்சு கம்ப்யூட்டர் மூலயமா கூட கோர்சஸ் ஜாயின் பண்ணி லேர்ன் பண்ணுவீங்க. ஸோ கண்டிப்பாக ஏதோ ஒரு புதுசாக ஒரு விஷயம் வந்துட்டு இந்த ஒரு மாதம் வந்து எதிர்பார்க்கலாம் ஃபயர் சைனுக்கு. ஆனால் ஒரு சில பேர் வந்துட்டு டெஃபினெட்லி வந்து ரொம்ப பொறாமப்படுவாங்க. ஏன் அப்படின்னா இந்த ஒரு மாதம் வந்து உங்களுக்கு ஒரு சில விஷயம் ஈஸியாக கிடைக்கும். அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேன், ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாமே நான் செய்கிறேன், ஆனால் இவங்களுக்கு பாரு ரொம்ப ஈஸியாக கிடைக்குதே அப்படின்னு சொல்லிட்டு பொறாமப்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது அவங்களோட வார்த்தைகள் மூலியமாக தெரியறதுக்கு சான்ஸ் கம்மி தான், வாய்ப்பு கம்மி தான். ஆனால் வந்து அவங்க நடந்துக்கிற விதம், அவங்க உங்ககிட்ட பேசுறது பார்க்குற விதங்கள்ல தெரியும் அந்த ஒரு ஜெல்லஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பொறாமப்படுவாங்க. உங்களை சுற்றி இருக்கவங்க சைலண்ட்டாக அவங்க மேலே ஒரு பொறாமை இருக்குதான். அது வந்து இந்த ஒரு மந்த் வந்து இந்த ஒரு மாதம் ஜூலையில் கொஞ்சம் நல்லாவே தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் எந்த அளவுக்கு இந்த மந்த் பார்த்தீங்கன்னா ஜூலை மந்த் வந்து உங்களுக்கு ஒரு பக்கம் வந்து கொஞ்சம் ஒரு ஒரு சில கவலைகள் இருக்கலாம். நீங்கள் எதிர்பார்த்த ஒரு சில உறவு வந்துட்டு வித்தியாசமாக நடந்துக்கிறப்போ கொஞ்சம் ஒரு சில கவலைகள் வரலாம். நீங்கள் வந்து அதை சரி செய்யணும்னு எவ்வளவோ வந்து முயற்சி பண்ணுவீங்க, பட் ஆனாலுமே அந்த உறவுல வந்துட்டு ஒரு வித முன்னேற்றங்கள் இருக்காத மாதிரி ஒரு சில டைம் வந்து இருக்கும் இந்த மாதம். ஆனால் வேற ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், நல்ல ஒரு குட் சோல், நல்ல ஒரு உறவு வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்காத கிஃப்ட் எல்லாம் கொடுப்பாங்க, எதிர்பார்க்காத அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, உங்கள் வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஏதாவது ஒன்று வாங்கி கொடுப்பாங்க. ஸோ அந்த நல்ல விஷயங்கள் டெஃபினட்டாக அவங்க செய்வாங்க. ஓகே, ஸோ எது நடந்தாலும் நீங்கள் நார்மலாக சிம்பிளாக இருங்க. அண்ட் எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் வந்து எந்த ஒரு கெட்ட சக்தி, கெட்ட விஷயங்கள் எதுவுமே வந்து உங்ககிட்ட வராத அளவுக்கு வந்து பார்த்துக்கிறது நல்லது. பெருசாலாம் இருக்காது, சின்ன சின்ன விஷயங்கள் தான் வந்துட்டு கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணும். ஓகேங்களா? பட் ஆனால் வேலை விஷயத்தில் வந்துட்டு விட்டுறாதீங்க. இந்த ஒரு மாதம் தேடுதல்கள், ரிசர்ச், சர்ச்சிங் கொஞ்சம் அதிகமாகவே வந்துட்டு இருக்கணும். ஓகேங்களா? So that's all for pile number 1. Thank you. Pile number 2. யாரெல்லாம் இந்த பைல் ரிஷபம், கன்னி, மகரம், ரிஷபம், கன்னி, மகரம், யாரெல்லாம் வந்து ரிஷபம், கன்னி, மகரம் இந்த மாதம் வந்து எப்படி இருக்க போகுது? ரிஷபம், கன்னி, மகரம் பார்ப்போம்.
ரிஷபம் கன்னி மகரத்துக்கு கைண்ட்னஸ் வந்திருக்கு. இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ரிஷபம் கன்னி மகரம் எர்த் சைனு கொஞ்சம் உங்களோட ப்ரேயர்ஸ், உங்களோட வேண்டுதல்ல வந்து நிறைய ஒரு எமோஷன்ஸ் இருக்கும். ஒரு சில பேர் வந்து கோயிலுக்கு போய் அழுதுட்டு கூட நீங்க வந்து வேண்டுற அளவுக்கு ரொம்ப 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 வந்து கடவுளோட பக்தி அதிகமாகும். உங்களை மீறி வந்து நீங்க அந்த எமோஷன்ஸ் வந்து கொடுப்பீங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா வந்து ஒரு ஃபேமிலி ஏதாவது ஒரு மீட்டிங் பாசிபிள், ஃபேமிலி மீட்டிங் இல்லை ஏதோ ஒரு ஃப்ரெண்ட்ஸோட ஒரு மீட்டிங் பாசிபிள். வேண்டுதல்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் வந்து பைல் நம்பர் 2 வந்து எர்த் சைன் எதிர்பார்க்குறீங்க, ரொம்ப 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 எதிர்பார்க்குறீங்க. ஆனால் நீங்கள் அந்த எதிர்பார்க்குற அந்த விஷயம் வந்துட்டு ரொம்ப உங்களுக்கு ரொம்ப கிடைக்குது. ஆனால் வந்து அதை ஏற்றுக்கிற மனப்பக்குவம் வந்துட்டு பைல் நம்பர் 2க்கு வந்து இப்போ இல்லை. ஏன் வந்துட்டு இல்லை? பிகாஸ் ஏதோ ஒரு விஷயம் வந்து நீங்கள் ரொம்ப உங்களவே கஷ்டப்படுத்திக்கிறீங்களா? அதாவது உங்களவே கம்பேர் பண்ணிக்கிட்டு உங்களவே லோவாக நினச்சிக்கிட்டு ஸோ இப்போ கொஞ்ச நாளாகவே வந்துட்டு ஒரு மாதிரி இன்செக்யூரிட்டி ஃபீலிங், தாழ்வு மனப்பான்மை மாதிரி ஒரு சில விஷயம் வந்து உங்களை ரொம்ப 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 கஷ்டப்படுத்துது. ஆனால் அந்த ஒரு உறவு அந்த ஒரு ஃபீலிங்கை நீங்களாவே வந்து உருவாக்கியிருக்கீங்க. ஒரு பர்சன் மேலே இருக்கு. இது வந்து உங்க குடும்பம் சம்பந்தப்பட்ட ஒரு பர்சனாக இருக்கலாம், இல்லைன்னா வந்து உங்களுக்கு பிடிச்சவங்க இல்லை ரொம்ப நெருங்கின உறவாக தான் இருக்கும். ஆனால் அவங்க வந்து உங்களை வெறுத்து ஒதுக்கிட்டாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க. பட் ஆனால் உண்மையிலே உங்களோட நீங்க தான் ஒதுங்கி வந்த மாதிரி இருக்கு. ஸோ இந்த ஒரு ஜூலை மாதம் வந்துட்டு சரி பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். உட்கார்ந்து பேசி மனசுல இருக்கிறத சொல்லி சால்வ் பண்றதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கும். அதை அழகா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஏதோ ஒரு ஈகோ, கொஞ்சம் யார் பெரியவங்க, அதாவது ஏஜ் வைஸ்ல யார் பெரியவங்கங்கிற மாதிரி ஒரு ஈகோலாம் வந்துட்டு ரொம்ப நிறையவே வந்து காமிக்குது. பட் ஆனால் அதெல்லாம் தேவையில்லாத விஷயம். பிகாஸ் பைல் நம்பர் 2க்கு வந்துட்டு இப்போ இந்த ஜூலை மந்த் வந்து அவுட் சைட்ல இருந்து பார்க்குறப்போ வந்து உங்களுக்கு மறைமுகமாக நிறைய உதவி கிடைக்கும். உங்ககிட்ட இருக்கிற பாரத்தை வேற ஒருத்தவங்க வந்து சுமந்து அதை வந்து உதவி செய்வாங்க அந்த இடத்துல. ஓகேங்களா? உங்களோட பாரத்தை குறைப்பாங்க. உங்களோட வேலையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், கவலைகளாக இருக்கட்டும், அது எல்லாத்துக்குமே வந்துட்டு உதவி செய்ய ஒரு பர்சன் இருப்பாங்க. ஸோ நீங்கள் எதையும் ரொம்ப யோசிக்காதீங்க. அண்ட் பைல் நம்பர் 2 வந்து கொஞ்ச நாளாகவே வந்துட்டு ஏதாவது ஒரு உடல்நிலை பிரச்சனைகள், ஃபிசிக்கலி திடீர்னு ரொம்ப டயர்ட் ஆகுது, இல்லைன்னா வந்து ரொம்ப லேசியாக இருக்குது, ஃபீவரு, இது மாதிரி கொஞ்ச நாளாகவே வந்துட்டு உடல் ரீதியாக ஏதோ ஒரு பிரச்சனைகள், அதே மாதிரி மன ரீதியாகவுமே வந்துட்டு உங்களுக்கு ஒரு இஷ்யூஸ் லைக் மென்டலி, எமோஷ்னலி ஏதாவது ஒரு வீக்னஸ் வந்து தெரியுது. நீங்களா ஏதாவது யோசிச்சுட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. அது எல்லாத்துக்கும் இந்த மாதம் வந்து சரியாகும். ஓகேங்களா? எல்லா உடல் ரீதியான இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே வந்துட்டு இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அதை வந்து யோசிக்க வேண்டாம். ஓகே, பட் ஸ்டில் கொஞ்சம் ஏன்னா வந்து ஓவர் திங்கிங் ஓவராக பண்ணிட்டு இருக்கீங்க பைல் நம்பர் 2. அதனால கொஞ்சம் இப்போ வந்து ஒரு சில பேர் வந்து டாக்டர் கிட்ட போயிட்டு ஒரு சில ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸ், ஒரு சில ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக டாக்டர் கண்ட்ரோலில் வந்துட்டு இருக்கிறது நல்லது. ஓகேங்களா? யாரெல்லாம் வந்துட்டு ஒரு சில பேர் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் எனக்கு தெரியுது. லாங் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறப்போ மேபி நீங்கள் வந்து வெளிநாட்டில் படிச்சுட்டு இருக்கலாம், இல்லைன்னா வேலை செஞ்சுட்டு இருக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களோட பிளேஸ்ல இருந்து ரொம்ப தூரம் போய் படிச்சுட்டு இருக்கீங்க, வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா திரும்பி வீட்டுக்கு வர்றதுக்கு இந்த ஒரு மந்த் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ரொம்ப நாளாக வரணும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்து தள்ளி போட்டுட்டே இருந்தீங்கன்னா இந்த ஒரு மந்த் வந்து வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏதோ ஒரு சூழ்நிலை அமையும், ஒரு
ஃப்ரெண்ட்ஸோட பர்த்டே இல்லை மேரேஜ் இல்லை ஏதாவது ஒரு சூழ்நிலை ஒரு காரணத்தை வச்சு நீங்கள் வந்து திரும்பி வீட்டுக்கு வர்றதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கும். அண்ட் எதிர்பார்க்காத ஒரு அன்பு, லவ் இதெல்லாம் வந்துட்டு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட இருந்து கண்டிப்பாக வந்து எதிர்பார்க்கலாம். ஓகே. ஆனால் வந்து இப்போ கொஞ்ச நாளாகவே வந்துட்டு பைல் நம்பர் 2 வந்து லவ் கொடுக்க ட்ரை பண்ணுறீங்க. ஆனால் ஏதோ ஒன்று தடுக்குது. ஜஸ்ட் கிவ் லவ், ஷேர் லவ், அவ்வளோதான். யோசிக்காம உங்களோட கைண்ட்னஸ் அண்ட் உங்களோட அஃபெக்ஷனை வந்துட்டு காமிங்க. ஓகே, அதுக்கான ஒரு குட் நியூஸுங்கிறது இருக்கும். அண்ட் பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஒரு பர்சன், ஒரு விமன், அவங்க ஒரு கேர்ளோ இல்லை ஒரு விமனோ, அவங்க தான் வந்துட்டு பிக்கெஸ்ட் சப்போர்ட்டாக இருக்காங்க. அண்ட் அவங்களோட ஒரு கைடன்ஸ், அவங்களோட ஒரு அரவணைப்பு, அந்த ஒரு அன்பு, அதுதான் வந்து பைல் நம்பர் 2க்கே ஒரு பெரிய பெரிய சப்போர்ட்டு. ஸோ இது நாள் வரைக்கும் அவங்களோட ஆறுதல் சப்போர்ட்டு இருந்துச்சு. இந்த ஒரு மாதமும் கண்டிப்பாக வந்துட்டு இருக்கும், அதில் வந்து டவுட்டே கிடையாது. ஸோ பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பர்சனல் லைஃப் தான் மோஸ்ட்லி சொல்கிறாங்க. உங்களுடைய குடும்ப வாழ்க்கை அண்ட் நீங்கள் யாரோடலாம் வந்துட்டு ஒரு பழகிறீங்களோ பேசுகிறீங்களோ அவங்க விஷயத்தில் வந்துட்டு முன்னேற்றங்கள் வந்துட்டு பார்க்கலாம். உங்களோட வேலை விஷயத்தில் வந்துட்டு நல்லா தான் இருக்குது. உங்களோட வேலை விஷயத்தில் மோஸ்ட்லி வந்து பைல் நம்பர் 2க்கு இந்த மந்த் வந்து மாற்றங்கள் கொஞ்சம் சான்சஸ் கம்மியாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு சில பேருக்கு பை லக் வந்து கெரியரில் வந்து மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 2. தேங்க்யூ. பைல் நம்பர் 3, மிதுனம், துலாம், கும்பம், ஏர் சைன். யாரெல்லாம் வந்து மிதுனம், துலாம், கும்பமோ உங்களுக்கு வந்துட்டு பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த ஜூலை மந்த் வந்துட்டு ஆக்சுவலி எப்படி இருக்கு பார்க்கலாம். Nature. Okay. So, pile number. Okay, எனக்கு ஒரு 2 கார்டு வளர்ந்துருக்கு. What is that? 9 of sword and a death card. ஸோ இது வந்து எனக்கு ஒரு மெசேஜ் வருது ஃபார் ஏர் சைன், மிதுனம், துலாம், கும்பம்க்கு. நேச்சரோட மேஜிக், ஏதோ ஒரு எதிர்பார்க்காத ஒரு சர்ப்ரைஸ், ஒரு நேச்சரோட மேஜிக்கல் திங், அது வந்து டெஃபினெட்லி இருக்கும். ஒரு சில பேர் வந்து மேஜிக், சர்ப்ரைசஸ், மிராக்கிள்ஸ் இதிலெல்லாம் வந்துட்டு நம்பிக்கை இருந்துச்சுன்னா டெஃபினெட்லி வந்துட்டு அது இந்த மந்த் வந்து ஜூலையில் ஒர்க் அவுட் ஆகும். You got magician card, okay, and lovers. Yes, divine oda blessings, nature oda guidance, nature oda blessings, nature oda directions நிச்சயமாக பைல் நம்பர் 3க்கு வந்துட்டு இருக்குங்க. அப்படின்னா வந்து இந்த ஒரு மாதம் வந்து பைல் நம்பர் 3 முடிஞ்ச அளவுக்கு எங்கேயாவது வந்துட்டு போயிட்டு வாங்க வெளியே, ஓகேங்களா? அண்ட் அதே மாதிரி வந்து உங்களுடைய ரொம்ப நாள் குழப்பங்கள், ரொம்ப நாள் மனசில் இருந்த பாரங்கள் வந்துட்டு ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு ஒரு 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 எய்தர் நேச்சர் சம்மந்தப்பட்ட இடங்கள், நேச்சர்னா என்ன, மவுண்டெயின்ஸ் போகலாம், மலை சம்மந்தப்பட்ட, இல்லைன்னா வந்துட்டு பீச்சு, ரிவரு, இந்த பிளேசஸ்க்கு வந்துட்டு போகலாம். ஸோ இந்த மாதிரி இடங்களுக்கு போகலாம். இல்லை கோயில்களுக்கு போய் உங்களோட வேண்டுதல் வைக்கிறது அப்படியும் கூட வந்துட்டு பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஏதோ ஒரு பிளேசஸ்க்கு வந்துட்டு இந்த ஒரு மாதம் போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேங்களா? ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதம் வந்துட்டு பைல் நம்பர் 3 உங்களோட எதிர்கால சம்பந்தப்பட்ட ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க. எதிர்காலத்துக்கு முக்கியமாக வந்துட்டு ஒரு உங்களுடைய வேலை சம்பந்தப்பட்ட விஷயம், அதே மாதிரி உங்களுடைய பணம்
சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு ஏதோ ஒரு பெரிய அளவில் வந்துட்டு பிளானிங் போயிட்டு இருக்குங்கிறது தெரியுது. ஸோ இந்த ஒரு மாதம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நிறைய ஐடியாஸ் இருக்கும். ஆனால் அது சம்டைம்ஸ் ஒரு சில டைமில் உங்களோட ஐடியாஸ் வந்துட்டு பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து பைல் நம்பர் 3, ஒரு சில பேர் வந்து நீங்கள் சிங்கிளாக இருக்கலாம், கல்யாணம் ஆகாமல் லவ் இல்லாமல் சிங்கிளாக இருக்கலாம். ஆனால் இந்த டைமில் வீட்டில் பார்த்துட்டு இருக்காங்க, மேரேஜுக்கு ப்ரிப்பேர் போயிட்டு இருக்கு. ஸோ ஆனால் இந்த டைமில் நீங்கள் ஒரு பிஸ்னஸோ இல்லை புதுசாக ஒரு வேலையோ வந்துட்டு உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு, புதுசாக தொடங்குறதுக்கு வந்துட்டு ஒரு வாய்ப்புகள் வரும். ஸோ இந்த இடம் தான் வந்துட்டு கொஞ்சம் உங்களுக்கு ஒரு சேலஞ்சாகவே வந்துட்டு இருக்கும், சவாலாக இருக்கும். அதாவது கல்யாணமா இல்லைன்னா வேலையா இப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்துட்டு இந்த ஒரு மாதம் வந்து எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ சம்டைம்ஸ் ஒரு சில டைம் வந்துட்டு இது கொஞ்சம் உங்களுக்கு ரொம்ப குழப்பத்தை கொடுக்கலாம். ஸோ ஒரு சில பேர் யோசிச்சுட்டே தூக்கத்தை கூட தொலைக்க வாய்ப்புகள் இருக்கு. ஓவராக கால்குலேட் பண்ணுறேன், ஓவராக அனலைஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா உங்களுடைய பழைய பாண்டிங், பழைய உறவுகள் கிட்ட இருந்து நீங்கள் வெளியே வர்றீங்க. ஒரு சில பழைய வாழ்க்கைன்னு சொல்லுவோம்ல, அதாவது ஒரே மாதிரியே இருக்கு, ஒரே ஃப்ரெண்ட்ஷிப்பு, ஒரே பிரச்சனை, ஒரே மாதிரி ஏமாற்றங்கள்னு இருக்கும். வாழ்க்கையில் புது அனுபவங்களே பார்த்துருக்காம கஷ்டங்கள் இருந்துச்சுன்னா இந்த டைம் அந்த பாண்ட் வந்து பிரேக் ஆகுது. அப்போ புது உறவுகளை வந்துட்டு நீங்கள் பார்க்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இது என்ன அப்படின்னா பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வாய்ப்புகள் வருது. ஆனால் என்ன முடிவு எதில் எடுக்கிறதுங்கிறது தான் இந்த இடத்துல வந்து ஒரு சேலஞ்சு. உங்களுடைய டெசிஷன் மேக்கிங், நீங்கள் எடுக்கிற முடிவு தான் வந்துட்டு இந்த இடத்துல கொஞ்சம் உங்களுக்கு ஒரு சேலஞ்சாகவே இருக்கும். அண்ட் ஒரு சில பேர் வந்துட்டு நீங்கள் உங்களோட பதிலை வந்து கடவுள்கிட்ட கேட்பீங்க, டிவைன் யூனிவர்ஸ் கிட்ட வந்துட்டு சரண்டரும் பண்ணுவீங்க, கேட்பீங்க. ஒரு சில பேர் வந்து உங்கள் ஃபேமிலியோட சப்போர்ட் எடுத்துக்க வாய்ப்பு இருக்குது. உங்கள் ஃபேமிலி, உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்களோட உதவி வந்துட்டு எடுத்துக்க வாய்ப்பு இருக்குது. இந்த டைம் அவங்களும் உங்களுக்கு வந்துட்டு துணை நிற்கவும் வந்துட்டு வாய்ப்புகள் இருக்குது. புரிஞ்சுக்குவாங்க. ஓகேங்களா? இவ்வளோ நாளாக புரியாமல் இருந்துச்சுன்னா புரிஞ்சுக்குவாங்க இந்த டைம். அண்ட் அதே மாதிரி ஒரு குட் ஃப்ரெண்ட், நல்ல ஒரு ஃப்ரெண்டு இருப்பாங்க. அந்த ஃப்ரெண்ட் வந்து ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்ல முடியாது, பட் ஆனால் ஒரு நல்ல ஃப்ரெண்டு. இப்போ தான் வந்து உங்கள் 2 பேத்துக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கிற மாதிரியான ஒரு ஃபேஸில் கூட இருக்கலாம். ஒரு சிம்பிளான, ஒரு காமான ஒரு ஃப்ரெண்டு வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்வாங்க. உங்களை வந்து ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க, உங்களை குறை சொல்ல மாட்டாங்க, உங்களுக்கு சப்போர்ட்டாக துணையாக நிற்பாங்க. பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் எடுக்கிற முடிவுகள் வந்து கவனம், அவசரப்பட்டு ரொம்ப குயிக்காக எடுக்காமல் எல்லாத்துக்கிட்டும் வந்துட்டு ஒரு தடவை வந்து கேட்டு அனலைஸ் பண்ணி முடிவெடுங்க. ஏன் அப்படின்னா எல்லாமே ரொம்ப சீக்கிரமாக வர மாதிரி இருக்கு. கேட்கறது எல்லாமே வந்து அட் அ டைமில், ஒரே டைமில் வர மாதிரி இருக்குது. அதில் நீங்கள் எதை சூஸ் பண்ணணுங்கிறது, எதை எடுக்கணுங்கிறது தான் இந்த டைம் வந்து கொஞ்சம் சேலஞ்சாக வந்து எதிர்பார்க்கலாம். ஒரு சில பேர் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட அட்வென்ச்சர் ட்ரிப்பெல்லாம் போகலாம். ஃப்ரெண்ட்ஸோட ஒரு எங்கேயாவது டூரு ட்ரிப்பு வந்துட்டு போவீங்க. பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து உங்களோட பசங்க, உங்களோட சில்ட்ரன் வந்து உங்களுக்கு ஒரு குட் நியூஸை கொடுப்பாங்க. அவங்களோட லைஃப்பில் முன்னேற்றங்கள், அவங்களோட பிஹேவியர்ஸில், அவங்க நடந்துக்கிற விதத்திலே முன்னேற்றங்கள் எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு நல்ல நியூஸ் வந்து உங்கள் சில்ட்ரன்ஸ் வந்து கொடுக்க வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ டெஃபினட்டாக நீங்கள் பெருமைப்படுற அளவுக்கு, ஹாப்பியாகிற அளவுக்கு ஏதாவது ஒரு நியூஸ் வந்து உங்களை தேடி வந்து கொடுப்பாங்க. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 3. தேங்க்யூ. வாட்டர் சைன் கடகம், விருச்சகம், மீனம். கடகம், விருச்சகம், மீனம். வாட்டர் சைன் கடகம், விருச்சகம், மீனம்.
சரி, வாட்டர் சைன் பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு மெசேஜ் வந்து இப்போவே வருது என்ன அப்படின்னா, கொஞ்சம் வந்து வாட்டர் சைன் வந்து ஒரு ஒரு சேலஞ்ச் மாதிரி இந்த மந்த் வந்து நீங்க எடுத்துக்கிற மாதிரி இருக்கு. நீங்களே இந்த மாதம் வந்து ரொம்ப சேலஞ்சா வந்து எடுத்துக்குவீங்க எல்லாத்தையுமே வந்துட்டு. அண்ட் அதுல பாத்தீங்கன்னா அந்த சேலஞ்சில் நீங்க நிறைய விஷயம் வந்து சாதிப்பீங்க. இவ்வளவு நாளா வந்துட்டு சரி நமக்கு வர்றதா வரும், கடவுள் பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்த பைல் நம்பர் 4 வாட்டர் சைன் சேலஞ்ச் இருக்கும். அண்ட் உங்களுக்கு ஒரு நல்ல வாட்டர் சைன் நீர் ராசி கடகம், விருச்சிகம், மீனம் உங்களுக்குள்ளரே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும். உங்களுக்கு இன்னொரு நீர் ராசி உடையவங்க ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. இப்போ நீங்க விருச்சிக ராசினா உங்களுக்கு மீன ராசி ஃப்ரெண்டா இருப்பாங்க, இல்ல கடக ராசிக்காரங்க ஃப்ரெண்டா அமைவாங்க. ஸோ ஒரு புரிதல்ங்கிறது வந்து இந்த இடத்துல எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? அண்டு உங்களோட வேல்யூ என்ன அப்படிங்கிறதும் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல தெளிவா வந்து பைல் நம்பர் 4 வாட்டர் சைன். வாட்டர் சைன் ஆக்சுவலி வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இட்ஸ் வெரி ஒரு நல்ல ஒரு வைப், ஒரு நல்ல ஒரு எனர்ஜி வந்து எனக்கு தெரியுது வாட்டர் சைன்ல, நீர் ராசியில. ஒரு விஷயம் வந்து நீங்க தெரிஞ்சுக்க என்னன்னா, ஸ்ட்ராங்கா பிலீவ் அப்படிங்கிறது வருது. ஒரு சில பேர் வந்துட்டு நீங்க ரொம்ப தனிமையா இருக்கீங்கன்ற ஒரு உணர்வு வந்து இருக்கு சம்டைம். அது எஸ்பெஷலி பார்க்குறப்போ வந்துட்டு நீங்க உங்க வேலையில கவனம் செலுத்துறப்போ தெரியல அந்த தனிமை. ஆனா வேலையெல்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு வர்றப்பயோ உங்களோட தனியா வேலையெல்லாம் முடிச்சுட்டு நீங்க வர்றப்போ வந்துட்டு தனிமையா டைம் ஸ்பெண்ட் பண்றப்போ ரொம்ப 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 லோன்லினஸ் அதிகரிக்குது. தனிமையா இருக்கேன், என்கிட்ட வந்துட்டு யாரும் பேசுறதுக்கு இல்லை, ஸோ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை வந்துட்டு கொஞ்ச நாளா இந்த ஜூன் மந்த்ல இருந்தே வந்து அந்த பிரச்சனை உங்களுக்கு இருந்திருக்கும். அதிகமாவே வந்துட்டு நீங்க ஒருத்தவங்க கிட்ட கூட சொல்லியிருப்பீங்க, தனிமையா நான் இருக்கேன், கஷ்டமா இருக்கு இதெல்லாமே. ஸோ இந்த ஒரு மாதம் என்ன அப்படின்னா வந்துட்டு உங்களுடைய தனிமை அதுக்கு வந்துட்டு சால்வ் ஆகும். உங்களுக்கான ஒரு அழகான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இல்லைன்னா அழகான ஒரு பாண்டிங் அப்படிங்கிறது வந்து உருவாகும். ஃபர்ஸ்ட் அதை நீங்க நம்புங்க. ஓகே. அண்ட் பைல் நம்பர் 4 பொறுத்த வரைக்கும், நீர் ராசியை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு அதாவது நீங்க தனிமையை தான் வந்து விரும்பக்கூடிய ஒரு ஆளு. ஆனா ஓவரான தனிமையை வந்துட்டு விரும்ப மாட்டீங்க. ஸோ நீங்களே உங்களை குழப்பிக்குவீங்க, அது ஒரு விஷயம். ஸோ மூட் ஸ்விங்ஸ், உங்களோட ப்ராப்ளம்ஸே வந்து மூட் ஸ்விங்ஸ் தான். இது ஜூன் மாசத்துல இருந்து ஒரு சில பேருக்கு மே மாசத்துல இருந்தே மூட் ஸ்விங்ஸ் அதிகரிச்சிருக்கும். ஒரு சில டைம் வந்து நல்லா இருப்பீங்க, ஒரு சில டைம் ரொம்ப கோபமாவீங்க. ஸோ நீங்க எடுக்கிற முடிவுகள் எதுவாக இருந்தாலும் இல்லை யார்கிட்டயாவது பேசுறதாக இருந்தாலுமே 2 வாட்டி 3 வாட்டியாவது யோசிச்சுட்டு வந்துட்டு பண்ணுங்க. குயிக்கா வந்து ப்ராமிஸ் கொடுக்காதீங்க. குயிக்கா ஓகே நான் செஞ்சிடறேன்னு சொல்லிட்டு வாக்கு கொடுக்க வேண்டாம். ஓகே. ஆனா வந்து சேலஞ்சஸ் உங்களுக்கு வந்துட்டு பைல் நம்பர் 4க்கு வந்து வாழணும், நல்லா வாழணும், நல்லா ஹாப்பியா வாழணும், சக்சஸ்ஃபுல்லான ஒரு லைஃப், எனக்குன்னு ஒரு விஷயம் இருக்கணும், யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. இது வந்து ரொம்ப ஒரு பெரிய கோல். இந்த லட்சியம் ரொம்ப பெருசு உங்களுக்கு. ஆனா அது சம்பந்தப்பட்ட ஒரு ஒரு நல்ல ரொம்ப நல்ல நியூஸ் வந்துட்டு இந்த மாதம் எதிர்பார்க்கலாம் ஜூலைல. அண்ட் ஜூலைல ரொம்ப ரொம்ப சேலஞ்சாவே வந்து நீங்க எடுத்துக்குவீங்க. ஓகேவா? மெடிடேஷன், யோகா, எக்ஸசைசஸ் டெஃபினட்டா ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா? டெஃபினட்டா வந்துட்டு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த மந்த் பார்த்தீங்கன்னா, இந்த மந்த்ல இருந்து வரக்கூடிய டிசம்பர் வரைக்குமே வந்துட்டு பைல் நம்பர் 4க்கு வந்து செம்ம த்ரில்லிங்கா, செம்ம ஒரு அடுத்தடுத்து எதிர்பார்க்காத ஒரு குட் நியூஸஸ் எல்லாம் வந்து இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு இந்த ஜூலை மந்தே வந்துட்டு ஒரு நல்ல குட் நியூஸ், நீங்க கேட்ட ஒரு குட் நியூஸ் உங்களை தேடி வரும். ஈஸியா வரும், ரொம்ப கஷ்டம்லாம் பட தேவையில்லை, ஈஸியா வந்துடும் அது. ஓகேங்களா? ஸோ பைல் நம்பர் 4 பத்தி கவலைப்படாதீங்க. உங்களுக்கு ஒரு ஹோல் நியூ லைஃப் இருக்கு, ஒரு புது வாழ்க்கை இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஆனா வந்துட்டு ஒரு விஷயம், நீங்க ஸ்டெப் எடுக்கணும். நீங்க வந்து எடுக்கக்கூடிய ஒரு ஸ்டெப்லயும் ஒரு முடிவுகள்லயும் தான் அந்த வரக்கூடிய அந்த குட் லைஃப் எப்படிங்கிறதே வந்து இருக்கும்.
ஓகே, அதாவது பைல் நம்பர் 4 இவ்வளவு நாளா வந்து மற்றவங்க கிட்ட உதவி கேட்டுட்டு மற்றவங்க கிட்ட ஒரு ஒரு விஷயத்துக்கும் டிபெண்ட் பண்ணி இருந்தவ நீங்க இனிமேல உங்களை டிபெண்ட் பண்ணி இருப்பாங்க, உங்ககிட்ட உதவி கேட்டுட்டு வருவாங்க, உங்களை நம்பி இருப்பாங்க. அது அப்படியே வந்துட்டு மாறும், சூழ்நிலைகள் வந்து மாறும். ஓகேங்களா? ஸோ இது என்ன அப்படின்னா, எனக்கு பைல் நம்பர் 4 பொறுத்த வரைக்கும், வாட்டர் சைனை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. திங்ஸ் வந்துட்டு கொஞ்சம் நல்லா இருக்கு. ஆனால் நீங்கள் வந்து கொஞ்சம் எடுக்கிற முடிவுகள் அண்டு நீங்கள் எப்படி வந்து ரியாக்ட் பண்ணுறீங்க அது ரொம்ப முக்கியம். மூட் ஸ்விங்ஸ் தான் வந்து ஒரு பிரச்சனையே பைல் நம்பர் 4க்கு. ஸோ எடுக்கிற முடிவு, சொல்கிற வார்த்தை, ரியாக்ட் பண்ணுறது எல்லாத்திலும் கவனம் தேவை. பேசுகிற வார்த்தைகளில் ரொம்ப கவனம் தேவை. ஓகே, கண்டிப்பாக இந்த ஜூலை மந்த் வந்துட்டு எங்கேயாவது ஒரு லாங் ஒரு ஃபேமிலியோட ஒரு ட்ராவலிங் வந்துட்டு பாசிபிள்ங்க. நிச்சயமா வந்துட்டு போவீங்க, ஏதோ ஒரு இடத்துக்கு வந்துட்டு கண்டிப்பா போவீங்க. அந்த இடத்துக்கு அந்த ஒரு போறதுக்கான சூழ்நிலைகள் வந்து வரும். உங்களோட பழைய வேண்டுதல்கள் வச்சிருக்கீங்க, சாமிக்கு வந்துட்டு நான் வேண்டி இருக்கேன் ஆனால் வந்து இது வரைக்கும் நான் செய்யலை அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த மாதம் வந்துட்டு கண்டிப்பாக வேண்டுதல் வந்து தள்ளி போடாதீங்க, செஞ்சிருங்க. அந்த கடவுள்கிட்ட இருந்தே உங்களுக்கு ஒரு சைனும் வந்துடும். ஓகேங்களா? ஸோ என்னென்ன வேண்டுதல் வச்சிருக்கீங்களோ தள்ளி போடாமல் சீக்கிரம் செய்யறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேங்களா? ஸோ உங்களோட வேலைகள், உங்களோட விஷயங்களில் வந்து கொஞ்சம் கவனம். ஆனால் அப்பப்போ வந்துட்டு பைல் நம்பர் 4க்கு போர் அடிக்கும், அதுதான் ஒரு பிரச்சனை. ஸோ அடுத்து என்ன பண்ணுறதுன்னு நிறைய ஐடியா இருக்கும், ஆனால் போர் அடிக்கும் ஈஸியாகவே. ஸோ அந்த போர்டமை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டா வந்து நல்லது. ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு டைமில் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க உங்கள் போர்டம், ஸோ அது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 4. ஸோ 4 பைலுமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ரீடிங்ஸ் வந்து பார்த்தோம். இது எல்லாமே ஜென்ரல் ரீடிங், பொதுவாக கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். தனிப்பட்ட முறையில் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் இருக்குது, அதை பார்த்து மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.